முருகனுக்கு வேறு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முருகனை வந்து சேயோன் சொல்கிறாங்க. சேயோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேய் என்றால் குழந்தை அல்லது மகன் என்பதாகும். முருகன் குழந்தையாக காட்சியளிப்பதால் இந்த பெயர் வர்றதுக்கு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா அயிலவன், வேற்படை உடையவன். இதற்கு பொருள் வந்து வேற்படை உடையவர் முருகக்கடவுள் அப்படின்ட்டு. அடுத்து வந்து ஆறு முகம், ஆறு முகங்களை உடையவன். அடுத்து முருகன், முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும்னு சொல்லுவாங்களே. முருகன் என்றாலே அழகுடையவர் அல்லது அனைத்து சக்திகளையும் பெற்ற முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. குமர பருவத்தில் கடவுளாக எழுந்தருளிருப்பதால் குமரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காங்கேயன், கங்கையால் தாக்கப்பட்டவன் அல்லது கங்கையின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுப்பிரமணியன் சொல்கிறாங்க, வேலன் சொல்கிறாங்க, கந்தன் சொல்கிறாங்க. இப்படி பல பேர்களால் முருகன் வந்து செல்லமாக அழைக்கப்படுறாரு. முருகன், தமிழ் கடவுள் முருகனை நாம் முதற் கடவுளாக கொண்டுள்ளோம். நன்றி மக்களே.